السلام عليكم ورحمة الله وبركاته. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुह। जी। Assalamu alaikum, Sheikh. We welcome you on behalf of Ilmujana Online Institute, Sheikh. السلام عليكم ورحمة الله وبركاته. Sheikh, كده. ஓகே. வலைக்கும் அஸ்ஸலாம் வரகாத்து. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹு خير. جزاكم الله خيرا, Sheikh. ஆரம்பிக்கலாமா? இன்னும் வருதா? inshallah start பண்ணிடலாம், Sheikh. ஓகே. இன்னும் வரக்கூடிய நபர்கள் இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். நான் ரிமைண்டர் once again போடுறேன், ஓகே inshallah. ஓகே. ஒரு 2-3 மினிட்ஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே Okay, Sheikh. ஓகே. Inshallah. ஜஸாக்கல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆரம்பிக்கலாமா? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஷேக். இன்ஷால்லா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஷேக். ஓகே, பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وَلْيَشْهَدْ عَذَابَهُمَا طَائِفَةٌ مِنَ الْمُؤْمِنِينَ. புகழ் அனைத்தும் வானங்களையும் பூமிகளையும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனது சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன் தபே தாபிஈன்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மதிப்பிற்குரிய அல் ஜன்னஹ் வின் நிர்வாகிகளே மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த அமர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய இந்த நேரத்தின் தியாகத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மீது ரப் கருணை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அமர்வு ஒரு மகத்தான அமர்வு. இன்ஷா அல்லாஹ் 10 அமர்வுகள் இருக்கும். இதில் இந்த 3வது அமர்வு. இந்த அமர்வின் நோக்கம் என்ன? இதற்கு முன்பு நான் கூறியிருக்கின்றேன். குர்ஆனை நாம் புரட்டி பார்க்க வேண்டும். குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் மூலம் நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பிரதிபலன் என்ன? ஈமான் அதிகரிக்கின்றது. இன்றைய காலத்தில் தேவை எது? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? உலகம் இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மூலம் நமக்கு கிடைத்த பல அருட்குடைகள். ஆனால் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ஈமான் தான். ஓரிரை கொள்கை, அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை. அந்த ஈமானை தான் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு மிக இலகுவான மகத்தான வழி, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் குர்ஆனோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த குர்ஆன் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள நன்மையான விஷயங்கள் என்ன, நீங்கள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் என்ன, சத்தியம் எது, அசத்தியம் எது, ஹராம் எது, ஹலால் எது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் எது, மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயங்கள் எது என்று தெளிவான முறையில் போதிக்கக்கூடிய ஒரு புத்தகம்தான் இறைமறையாம் திருக்குர்ஆன்.
இந்த குர்ஆனை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவர்கள் இறைமறையாம் திருக்குர்ஆனின் மீது நம்பிக்கை கொண்டு இதனுடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கின்றார்களா? இவர்களுடைய இதயங்களில் பூட்டுகள் போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் கேட்கின்றார். அல் ஜன்னா ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் நிர்வாகிகள், அல்லாஹு அக்பர், ஒரு மிக அழகான ஒரு அமர்வு அந்நூறுடைய அத்தியாயத்தை முன்வைத்து இந்த அத்தியாயத்தின் மூலம் நாம் பெறக்கூடிய ஈமானிய விஷயங்கள் என்ன, நாம் சுபஹான் அல்லாஹ் பெறக்கூடிய அந்த ஈமானிய விஷயங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த அமர்வை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். வல்லாஹி இதுதான் நோக்கம். நான் இப்பொழுதுதான் கூறினேன், இன்றைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஈமானை பாதுகாத்துக் கொள்வது. குர்ஆன் நம்முடைய ஈமானை பாதுகாக்கும் இன்ஷா அல்லாஹ். ஈமானை எப்படி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த சிறந்த வழிமுறையை இந்த குர்ஆன் நமக்கு இன்ஷா அல்லாஹ் தெளிவான முறையில் அந்த நேரான வழி, சிறந்த வழி இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிடைக்கும் இந்த குர்ஆனின் மூலம். வாருங்கள், அந்நூறு அத்தியாயத்தின் மூலம் இதற்கு முன்பு நாம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 3 முக்கியமான ஈமானிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, அல்லாஹ் கூறுகின்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா. இது 2வது வசனம். முதல் வசனத்தை கொண்டு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டோம். இது 2வது வசனம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான சட்டம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், விபச்சாரம். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி, இருவர்களுக்கும் 100 சாட்டையடி கொடுக்க வேண்டும். 100 சாட்டையடி அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்ற இஸ்லாமிய சட்டம் இருக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சி இருந்தால்தான். இது தெளிவான ஒரு சுபஹான் அல்லாஹ் குர்ஆனுடைய சட்டம். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, திருமணம் முடிக்காதவர்கள், திருமணம் முடிந்து இருக்கக்கூடியவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லால் எரித்து அவர்களை நாம் கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு பயங்கர சட்டம் இருக்கின்றது இஸ்லாமிய சட்டங்களில். இப்பொழுது ஈமானிய தர்பியா என்னவென்றால், சற்று ஆராய்ந்து பாருங்கள் இந்த வசனத்தை. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி. கேளுங்கள், கேள்வி இருக்கின்றதா? யாரு கேள்வி கடைசியிலே கேட்கலாமா, இல்லாட்டி இப்போ இருக்கு? கடைசியில கேட்டுக்கோங்க. ஓகே, ஜஸாக்கில்லாஹு கைரா, ஷுக்ரன். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி. அல்லாஹு அக்பர். முதலில் அல்லாஹ் விபச்சாரம் செய்யக்கூடிய பெண், அதன் பிறகு விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண் என்று கூறியிருக்கின்றான். ஈமானிய தர்பியா என்னவென்றால், பெண்கள் முதலில் அவர்கள் தங்களுடைய இதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய இதயங்களை சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு பெண்மணியின் மூலம் ஒரு சிறந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். ஒரு சிறந்த பெண்மணி ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அதே நேரத்தில் ஒரு பெண்மணியை கொண்டு ஒரு சமுதாயம்
தவறான வழியில் சென்று விடுகின்றது. இதன் காரணமாகவே அல்லாஹ் முதலில் பெண்மணியை அஸ்ஸானி வஸ்ஸானியா என்று கூறவில்லை, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி என்று கூறியிருக்கின்றான். ஆண்களை விட பெண்கள் இந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். பெண்கள் அவர்கள் இந்த விஷயத்தில் பலவீனமாக இருந்தால் விபச்சார சம்பந்தப்பட்ட பல நிகழ்ச்சிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த காரணத்தை நீங்கள் பாருங்கள். பெண்கள் இந்த விஷயத்தில் ஈமானை கடைபிடிக்கவில்லை என்றால், நற்குணத்தை கடைபிடிக்கவில்லை என்றால், தன்னுடைய சுபஹான் அல்லாஹ் ஆத்மாவை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை என்றால், இஸ்லாமிய போதனைகளுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு வாழவில்லை என்றால், அல்லாஹ்வின் பயபக்தி இரையச்சம் அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அங்கேதான் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் இளமை பருவத்தில் இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். பெண்கள் மூலம். பெண்கள் பயபக்தியோடு வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் ஒரு பெரிய சுபஹானல்லாஹ் மாற்றத்தை நாம் காணலாம். மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர்களும் பெண்கள் தான். மக்களை தவறான வழியில் கொண்டு செல்லக்கூடிய மக்களும் பெண்கள் தான். ஆகவே பெண்கள் முதலில் ஈமானிய வாழ்க்கையை வாழ வேண்டும். வல்லாஹி உங்களுடைய வீடுகளில் ஈமானிய ஒளியை நீங்கள் காணலாம். உங்களுடைய சந்ததிகளில் நீங்கள் ஈமானிய ஒளியை நீங்கள் காணலாம். உங்களுடைய கணவருடைய வியாபாரத்தில் அல்லாஹ்வின் மூலம் அந்த பரக்கத்தை நீங்கள் பெறலாம். பெண்கள் தவறு செய்கின்றார்கள், குடும்பமே அழிந்து விடுகின்றது. வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு யாரு? அல்லாஹு அக்பர், பெண்கள் தான். நீங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு, நீங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் அல்ல. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வா, பெண்கள் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்காதீர்கள். உங்களை நீங்களே தீர்வாக மாற்றிக்கொள்ளுங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு, சொல்யூஷன் யாரு? நீங்க தான். பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஈமானிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஜினா, விபச்சாரம். ஒரு காலத்திலே விபச்சாரம் செய்யக்கூடிய நபர்கள் ஆங்காங்கே இருப்பார்கள். பிற மதங்களை, அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் யூரோப்பு நாட்களிலே அங்கெல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆனால் இன்றைய காலத்தில் பாருங்கள், நம்முடைய வீடுகளில் இருக்கின்றார்கள். பெண்மணிகள் ஈமானிய வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும். நிச்சயமாக ஆண்கள் அதற்கு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு அப்படிப்பட்ட சுபஹான் அல்லாஹ் வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டும். கல்வி கிடையாது இல்லையா? பேசிக் விஷயம் என்ன? மார்க்க கல்வி கிடையாது. ஏன்? ஜுமாவுடைய உரையில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு அனுமதி கிடையாது. மார்க்கம் எப்படி வாழ்க்கையில் வரும்? இஸ்லாமிய போதனைகளை எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்? வல்லாஹி அல்லாஹ்வின் இல்லத்தில் தான் இந்த உள்ளங்கள் சுபஹான் அல்லாஹ் மாறிவிடுகின்றது. அல்லாஹ்வின் இல்லத்தில் அனுமதி இல்லை என்றால், அல்லாஹ்வின் இல்லத்தில் அனுமதி இல்லை என்றால் நீங்கள் அந்த கல்வியின் கதவுகளை மூடிக்கொள்கிறீர்கள். ஆகவே ஆண்கள் என்ன செய்ய வேண்டும்?
அவர்கள் ஈமானிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற சுபஹான் அல்லாஹ், அதற்காக அவர்கள் பல தியாகங்களை செய்ய வேண்டும். பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வின் இல்லங்களில் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஜுமாவுடைய உரையில் பேசக்கூடிய அந்த சுபஹான் அல்லாஹ் இஸ்லாமிய விஷயங்களை அவர்கள் கேட்டு அறிந்து அதன்பால் அவர்கள் அமல் செய்வதற்கு பாக்கியமும் அவர்களுக்காக அந்த சுபஹான் அல்லாஹ் நேரத்தையும் கொடுக்க வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் பாடம் இன்றைய நிகழ்ச்சியில் என்னவென்றால், பெண்கள் மாற வேண்டும். பெண்கள் ஈமானிய வாழ்க்கையை வாழ வேண்டும். பிரச்சனைகளுக்கு தீர்வு நீங்கள்தான், பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்கள் அல்ல என்ற அந்த மகத்தான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, அல்லாஹ் யாரை குறிப்பிட்டான்? முதலிலே ஜானியாவை குறிப்பிட்டான். ஏன்? ஒரு சாதாரண ஒரு ரஜுல், ஒரு மனிதர் ஜானியாக மாறிவிடுகின்றார் என்றால் அதில் சுபஹான் அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்கின்றது? அந்த ஜானியாவிற்கு தான் இருக்கின்றது. இன்னி அகாஃபுல்லாஹ், நிச்சயமாக நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன். மஆதல்லாஹ் என்று சொல்லக்கூடிய எத்தனை பெண்மணிகள் இருக்கின்றார்கள்? பல குடும்பங்களில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது தவறான தொடர்புகள், விபச்சாரத்தின் வழியில் சிக்கிக் கொண்ட இந்த இளைஞர்கள் யார் பாதுகாக்க வேண்டும்? பெண்மணிகள் தான் அல்லவா? பெண்மணிகள் தானே அவர்களை பாதுகாக்க வேண்டும். இளைய சமுதாயத்தை ஈமானிய தர்பியா கொடுக்கக்கூடிய நபர்கள் யார்? ஆண்களை விட பெண்கள் தான். ஒரு சிறந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பின் யார் இருக்கின்றார்கள் என்றால் ஒரு சிறந்த தாய் தான். இன்றைய பெண்மணிகள் எப்படி இருக்கின்றார்கள்? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஷார்ட் வீடியோஸ். குழந்தைகள் கவனம் செலுத்துவது கிடையாது. அவர்களுக்கு நேரத்தை கொடுப்பது கிடையாது. கவுன்சிலிங், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், இது போன்ற முக்கியமான தலைப்புகள். அல்லாஹு அக்பர், யாருடைய தலைப்பு இது? ஒரு பெண்மணியுடைய தலைப்பு இது. ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், கவுன்சிலிங், மோட்டிவேஷன். யாரை நாம் அழைக்கின்றோம்? யாருக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லையோ அவர்கள் இந்த தலைப்புகளின் கீழ் உரையாற்றுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பெண்மணி தான் சுபஹான் அல்லாஹ் ஒரு சிறந்த மாஷா அல்லாஹ் மோட்டிவேட்டர். யார்? தாய். ஆனால் அதே பெண்மணி விபச்சாரத்தின் வழியில் இருந்தால் சந்ததிகளுக்கு ஹிதாயத்து கிடைக்குமா? சந்ததிகளுக்கு தொழுகையை நேரத்தோடு ஜமாத்தோடு தொழுவதற்கான அந்த பாக்கியம் கிடைக்குமா? அவர்கள் தாயை பார்க்கின்றார்கள், தொழுகை நேரத்தில் அவர்கள் ஷார்ட் வீடியோஸில் மூழ்கி இருக்கின்றார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த சந்ததிகளில் நாம் மார்க்கத்தை காண முடியுமா? வல்லாஹில் அசீம் கிடையாது. சலஃபுமார்கள், சலஃபு பெண்மணிகள் இப்படி தங்களுடைய சந்ததிகளை அவர்கள் வளர்க்கவில்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் இமாமு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்று அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுக்கு பிறகு சஃபியா பின்து மைமூனா அவர்களுடைய தாயுடைய மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. அஹ்மது இப்னு ஹம்பல் மறுமை நாள் வரை ஷேக்குடைய பேர் அழைக்கப்பட்டால் ரஹிமஹுல்லாஹ் என்று கூறுகின்றார்கள். இமாமு அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ, 3ஆம் நூற்றாண்டின் மிகச் சிறந்த ஒரு மார்க்க அறிஞர், ஃபகீஹ், முஹத்திஸ். இந்த முஹத்திஸை, இந்த ஃபகீஹை, இந்த சிறந்த அறிஞரை உருவாக்குவதில் அவர்களுடைய தாயின் பங்கும் இருந்தது.
அந்த பங்கு இன்றைய பெண்மணிகளும் சுபஹானல்லாஹ் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும், ஹிதாயத் கேட்க வேண்டும், பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும். ஒரே ஒரு வார்த்தையிலே இறைவன் கூறிவிட்டான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி. பிரச்சனை ஏற்படுகின்றது என்றால் முதலில் நீங்கள் உங்களுடைய பெண்மணிகளை ஈமானிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் சுபஹானல்லாஹ் அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் உருவாக்குங்கள். நான் நினைக்கின்றேன் அல் ஜன்னா ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே இதுதான். ஜஸ்ட் குர்ஆனுடைய வசனங்களுடைய தர்ஜமா உங்களுக்கு மாஷா அல்லாஹ் தெரியும், இதனுடைய சுபஹானல்லாஹ் தமிழாக்கம் உங்களுக்கு தெரியும். நீங்களே மாஷா அல்லாஹ் ஒரு தமிழுடைய அந்த தமிழாக்கத்துடைய அந்த குர்ஆனை எடுத்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம். தஃப்சீர் அதனுடைய புத்தகங்கள் இருக்கின்றன, அதனுடைய அமர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சுபஹானல்லாஹ் அமர்வின் நோக்கம் என்ன? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இறைவன் முதலில் அஸ்ஸானியா கூறினான், அதன் பிறகு அஸ்ஸானி கூறினான்? இல்லையா? ஏனென்றால் பெண்மணிகள் தான். அல்லாஹு அக்பர். உங்களுக்காக அந்நிசா இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்தை நீங்கள் குர்ஆனுடைய ஒளியில் பார்க்க வேண்டும் என்றால் அந்நிசா அத்தியாயம் இருக்கின்றது, அர் ரிஜால் அத்தியாயம் கிடையாது. அந்நிசா அத்தியாயம் இருக்கின்றது. உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சுபஹானல்லாஹ் உயர்த்து அல்லாஹ் பேசுகின்றான். ஏனென்றால் நீங்கள்தான் ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கலாம், ஒரு நல்ல சந்ததியை நீங்கள் உருவாக்கலாம், ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரலாம். ஈமானிய வாழ்க்கையை உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் கொண்டு வந்தால் வல்லாஹில் அஸீம் உங்களுடைய வீடுகளில் உள்ள அந்த சந்ததிகள், உங்களுடைய வீடுகளில் உள்ள ஆண்கள், அவர்களும் ஈமானிய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் அவர்கள் வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள். நீங்கள் ஃபஜருக்காக சுபஹானல்லாஹ் ஃபஜருடைய தொழுகையை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய வீட்டில் உள்ள ஆண்களும் கடைபிடிப்பார்கள். நீங்கள் சுபஹ் காலை மாலையுடைய அஸ்கார்கள் ஜிக்ரை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுடைய சந்ததிகள், உங்களுடைய குழந்தைகளும் இன்ஷா அல்லாஹ் அந்த ஜிக்ரை கடைபிடிப்பார்கள். நீங்கள் நேரத்தை பாதுகாத்தால் சந்ததிகளும் நேரத்தை பாதுகாப்பார்கள். நீங்கள் நேரத்தை வீணாக்கினால் உங்களுடைய சந்ததிகளும் நேரத்தை வீணாக்குவார்கள். நீங்கள் பொய் பேசினால் உங்களுடைய சந்ததிகளும் பொய் தான் பேசுவார்கள். உங்களுக்கு அந்த உண்மை பேசக்கூடிய பாக்கியம் கிடைக்கின்றது என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. ஆகவே பெண்மணிகளே, அல்லாஹ்வின் மூலம் கிடைத்த இந்த அருட்கொடைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வல்லாஹி உங்களால் சமுதாயத்தில், உங்களுடைய வீடுகளில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக முயற்சி செய்யுங்கள். நிராசை அடையாதீர்கள். இந்த பாதையில் நிராசை அடையாதீர்கள். அல்லாஹ் சில பெண்மணிகளை சோதிக்கின்றான். ஷேக், நான் ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கின்றேன், தஹஜ்ஜுத் தொழுகையை நான் கடைபிடிக்கின்றேன், பிரார்த்தனையில் நான் ஈடுபடுகின்றேன், குர்ஆனுடைய வசனங்களை நான் ஓதுகின்றேன், குர்ஆனை நான் ஆராய்ந்து பார்க்கின்றேன், நான் ஜிக்ர் செய்கின்றேன், தௌபா இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுகின்றேன், அல்லாஹ்வின் பாதையில் தானம் தர்மம் செய்கின்றேன், பிறருக்கு நான் நன்மையான விஷயங்களை மட்டும்தான் யோசிக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் சோதனைகள்? கணவர் சரியில்லை, குழந்தைகள் பேச்சை கேட்பது கிடையாது, பல பிரச்சனைகள்.
ஏன் அல்லாஹ் சோதிக்கின்றார்? அல்லாஹ் உங்களை சோதிக்கின்றார். ஏனென்றால் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டுமா? அவனுடைய சொர்க்கத்தை நீங்கள் பெற வேண்டுமா? அம்பியாக்களின் நெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டுமா? சாலிஹீன்களின் சுபஹானல்லாஹ் சொர்க்கத்தில் நெருக்கத்தை நீங்கள் பெற வேண்டுமா? நீங்கள் இந்த சோதனையின் பாதையில் நீங்கள் சென்று சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வை அவனுடைய திருப்தியை நீங்கள் பெற வேண்டும். அஷத்துன் நாசி பலான் அலம்பியா சும்ம லம்ஸலு ஃபலம்ஸல் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் போதித்தார்கள். அஷத்துன் நாசி பலான் அல் அம்பியா சும்ம லம்ஸலு ஃபலம்ஸல். இந்த பூமியிலே யாரை அல்லாஹ் அதிகமாக சோதிக்கின்றான் என்றால், யாருடைய உள்ளத்தில் அதிகமான முறையில் பயபக்தி இருக்கின்றதோ அவரை தான் அல்லாஹ் சோதிக்கின்றார். சில பெண்மணிகள் கூறுவார்கள், ஷேக் நான் மார்க்கத்தை பின்பற்றுகின்றேன், என்னுடைய சுபஹானல்லாஹ் தோழி அவர் என்னுடைய ஃப்ரெண்ட் மார்க்கத்தை கடைபிடிப்பது கிடையாது, அவர் ஜாலியா இருக்கிறாங்க ஷேக், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். நீங்கள் நிராசை அடையாதீர்கள், நிராசை அடையாதீர்கள். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். அல்லாஹ்வுடைய கருணை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும். நீங்கள் அந்த பயபக்தியான ஈமானிய வாழ்க்கையை நீங்கள் அப்படியே இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ செய்யுங்க. அதை நீங்கள் கடைபிடியுங்கள். அஸ்ஸானியத்து வஸ்ஸானி. இரண்டாவது படிப்பினை, இரண்டாவது சுபஹானல்லாஹ் ஈமானிய ஒரு விஷயம். அல்லாஹ் கூறுகின்றான், இதே இரண்டாவது வசனத்திலே, அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, இதே வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், இது இரண்டாவது வசனம், வல் யஷஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். விபச்சாரம் செய்யக்கூடிய ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணி இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றினால் முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் அதை பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இவர்கள் மீது இஸ்லாமிய சட்டம் கொண்டு வந்தால் யார் பார்க்க வேண்டும்? ஒரு முஃமின்களுடைய ஒரு சுபஹானல்லாஹ் கூட்டம் பார்க்க வேண்டும். அல்லாஹ் யாரை கூறுகின்றான்? ஈமான் கொண்டவர்களை நோக்கி கூறுகின்றான். வல் யஷஹத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன் என்று கூறுகின்றான். மினல் முஸ்லிமீன் என்று கூறவில்லை, மினல் ஃபாஜிரீன் என்று கூறவில்லை, மினல் ஃபாசிகீன் என்று கூறவில்லை, மினல் காஃபிரீன் என்று கூறவில்லை, மினல் முனாஃபிகீன் என்று கூறவில்லை, மினல் முஷ்ரிகீன் என்று கூறவில்லை, மினல் முஃமினீன். ஈமான் கொண்டவர்கள் என்ன நினைக்க கூடாது? ஷேக் எனக்கு தர்பியா கிடையாது, நான் மாஷா அல்லாஹ் சிறந்த மூமின், என்னுடைய உள்ளத்தை யாராலும் மாற்ற முடியாது. இப்படியே சொல்லிக் கொண்டு இவர்கள் என்ன செய்வார்கள்? ஜும்மாவுடைய உரையில் கலந்து கொள்ள மாட்டார்கள், இஸ்லாமிய நிகழ்ச்சிகளில் இவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள், குர்ஆனை படிக்க மாட்டார்கள், ஹதீஸை ஆராய்ந்து இவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த ஹதீசுகளில் இவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். வருங்காலத்திலே இவர்களுடைய உள்ளங்களில் இருந்து ஈமான் சென்றுவிடும். தவறான வழியை, தவறான அமைப்பை, தவறான ஒரு கூட்டத்தை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் படிப்பினை பெற்றுக்கொள்வது அவசியம். படிப்பினை, இதுதான் இரண்டாவது ஒரு முக்கியமான ஈமானிய ஒரு விஷயம். இன்றைய காலத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசினால், ஷேக் அப்துல்லாவை பற்றி பேசுகின்றார், ஷேக் ஃபாத்திமாவை பற்றி பேசுகின்றார். நான் மாஷா அல்லாஹ் அப்படி கிடையாது, நான் அப்துல் ரஹ்மான், நான் ஆயிஷா, என்னை பற்றி ஷேக் பேசவில்லை. படிப்பினை பெற்றுக்கொள்வது மிக அவசியம்.
அந்த படிப்பினை எங்கே? நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? அல் ஹஷ்ருடைய அத்தியாயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பனு நவீர் என்ற அந்த யூதர்களுடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது என்ன கூறுகின்றான்? ஃபஅதபிரு யா உலில் அப்சார். கண்கள் இருக்கின்றதா? நீங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்களை கேட்டு பார்த்து படிப்பினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் அதே செயலை நீங்கள் செய்தால் உங்களுக்கும் அதே தண்டனை தான். فَإِنْ فَعَلْتُمْ بِمِثْلِ فِعْلِهِمْ عُوقِبْتُمْ بِعِقَابِهِمْ فَإِنْ فَعَلْتُمْ بِمِثْلِ فِعْلِهِمْ عُوقِبْتُمْ بِعِقَابِهِمْ. உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் செயல்களும் அப்படியே இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் அப்படிதான் இருக்கும். படிப்பினை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த படிப்பினை பெற்ற நாம் பெற வேண்டும். யாரிலிருந்து? மக்களை நாம் பார்க்கின்றோம், ஆனால் படிப்பினை நாம் பெற்றுக்கொள்வது கிடையாது. அல்லாஹ் என்ன கூறுகின்றான்? வல்யஷத அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். ஒரு முறை நீங்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த ஆண், விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி, அவர்கள் மீது இஸ்லாமிய சட்டம் நிறைவேற்றும் பொழுது அவர்கள் துடிக்கக்கூடிய அந்த துடியை நீங்கள் பார்த்தால் வல்லாஹில் அஸீம் உங்களுடைய உள்ளங்களிலும் அந்த பயபக்தி ஏற்படும். விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலும் அந்த சம்பவத்தை உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் மைண்ட்ல வரும். உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன் என்று அந்த முற்றிலும் அந்த பாதையிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்வீர்கள். பாவம், தவறு, தவறான பாதை, அசத்தியம், பிதா, நயவஞ்சகம் என்ற உணர்வு எப்பொழுது ஏற்படுகின்றது? நாம் படிப்பினை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அந்த சுப்ஹானல்லாஹ் உணர்வு நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுகின்றது. ஆம், இது தவறு, இப்படி நாம் செய்யக்கூடாது. சில சம்பவங்கள் உங்களுடைய சுப்ஹானல்லாஹ் மைண்ட்ல வரும். நூஹுடைய சுப்ஹானல்லாஹ் சமுதாயம், ஹூதுடைய சமுதாயம், சாலிஹுடைய சமுதாயம், ஷுஐபுடைய சமுதாயம், மூசாவுடைய சமுதாயம், லூத்துடைய சமுதாயம் அலைஹிமுஸ்ஸலாம், அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். ஃபகுல்லன் அகத்னா பிதம்பி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா வமின்ஹும் மன் அகதத்து ஸைஹா வமின்ஹும் மன் கஸஃப்னா பிஹில் அர்த் வமின்ஹும் மன் அக்ரக்னா வமா கான அல்லாஹு லியஸ்லிமஹும் வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன். முன் வாழ்ந்த அந்த சமுதாய மக்கள் அல்லாஹ்வின் தண்டனைக்கு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் ஆளாகி விட்டார்கள். ஏன்? அல்லாஹ் அவர்கள் மீது அநியாயம் செய்யவில்லை. அல்லாஹ் அவர்கள் மீது அநியாயம் செய்யவில்லை. அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள்? தங்களுடைய ஆத்மாவை தவறான வழியின் பக்கம் அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். மனோ இச்சையை பின்பற்றினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள். ஏகத்துவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்விற்கு முற்றிலும் கட்டுப்பட்டு அவர்கள் வாழவில்லை. என்ன நடந்தது? அந்த சுப்ஹானல்லாஹ் வானம் மற்றும் பூமியின் உள்ள அந்த தண்டனைக்கு அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் அவர்களை கொடுத்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இது ஈமானிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் படிப்பினை நாம் பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குவைத்திலும் அப்ராடுடைய பல நாடுகளில் நாம் பார்க்கின்றோம். ரமலானுடைய மாதத்தில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பல பிரச்சனைகள். பலஸ்தீனுடைய ஒரு பிரச்சனை, கஸாவுடைய ஒரு பிரச்சனை, ஈரான் அமெரிக்காவுடைய ஒரு பிரச்சனை. அல்லாஹ் தான் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கருணை காட்ட வேண்டும் முஸ்லிம் சமுதாயத்தின் மீது. நாம் என்ன செய்ய வேண்டும்? படிப்பினை. அல்லாஹ் நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றான்? சுப்ஹானல்லாஹ் அந்த நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கின்றான். உயிருக்கு ஆபத்து இருக்கின்றதா? இல்லை. ஆனால் நம்முடைய சுப்ஹானல்லாஹ் ஈமானிற்கு ஆபத்து இருக்கின்றது. இந்தியாவிலே நம்முடைய ஈமானிற்கு ஆபத்து இருக்கின்றது.
அந்த ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் படிப்பினை உடைய பாதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். படிப்பினையின் மூலம் நம்முடைய உள்ளங்களில் பயபக்தி ஏற்படுகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இல்லையா? படிப்பினையின் மூலம் பயபக்தி ஏற்படுகின்றது. ஆம், இந்த ஒரு செயல் தவறு என்று உணரக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. இந்த படிப்பினையின் மூலம் ஒரு விஷயத்தை நீங்கள் தவறு என்று உணரக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது. இதுவரை நீங்கள் உணரவில்லை, அதே தவறில் நீங்கள் மூழ்கி இருந்தீர்கள். படிப்பினை அந்த பாதத்தை நீங்கள் கடைபிடித்தால் வல்லாஹில் அசீம், இல்லை இது தவறு, இது அசத்தியம், இது முற்றிலும் இஸ்லாத்திற்கு சுபஹான் அல்லாஹ் மாறு செய்யக்கூடிய ஒரு செயல் என்று உங்களால் உணர முடியும். உங்களால் உணர முடியும் அதை இன்ஷா அல்லாஹ். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய அமர்விலே இந்த 2 முக்கியமான பாடங்களை நீங்கள் உங்களுடைய சுபஹான் அல்லாஹ் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். முதலாவது என்னவென்றால், நாம் குறிப்பாக பெண்மணிகள் ஈமானிய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் சிறந்த பெண்மணிகள் தேவை. மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடிய பெண்கள், தங்களுடைய ஆத்மாவை சுபஹான் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்கள், அந்த அப்படிப்பட்ட பெண்மணிகள் தேவை. ஒரு சிறந்த சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் பெண்மணிகள் மாற வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கம் அவர்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காணலாம். இரண்டாவது, நாம் படிப்பினை நாம் பெற வேண்டும். வல்யஷத் அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அல்லாஹ் யாரை பார்த்து கூறுகின்றான்? நிராகரிப்பாளர்கள், இணை வைக்கக்கூடியவர்கள், நயவஞ்சக்காரர்கள், இவர்களை பார்த்து அல்லாஹ் கூறவில்லை. ஈமான் கொண்டவர்களின் ஒரு கூட்டம் அதை பார்க்க வேண்டும். தவறு இங்கிருந்தான் ஏற்படுகின்றது. இதற்கு என்ன, நான் மூமின் என்று அவர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஈமான் உள்ளத்தில் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி கிடையாது. நாமும் பாடங்களை பெற வேண்டும். நாமும் படிப்பினை நாம் பெற வேண்டும். இஸ்லாமிய அமர்வுகளில் நாம் அமர்ந்து நாம் நம்முடைய உள்ளங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஈமானியா வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு வாழ்வதற்கு பாக்கியமும் அருளும் தந்தருள்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எல்லாரும் மீட்ல இருக்காங்களா? अस्सलाम वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நாம் கேளுங்க ஜி. குலா சட்டை பற்றி கொஞ்சம் கேட்கணும். கேளுங்க. அதாவது குலா சட்டம்ன்றது, இப்போ ஒரு பெண்ணு வந்து பள்ளியில வந்து ஜமாத்துல அதெல்லாம் பேசும்போது ஜமாத்துல வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்கன்னா, லெட்டர் கொடுத்துட்டு குடும்பத்தாரெல்லாம் வச்சு கணவனை பேசிட்டாங்கன்னா அந்த குலா வந்து முடிஞ்சிருங்களா? இல்ல அந்த எக்ரிமெண்ட்ல பேப்பர்ல கையெழுத்து போடணும், அந்த அந்த மாரி சமயம் வரும்போது கணவன் வந்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு எனக்கு சரியான முறை கிடைக்கல, அதனால கையெழுத்துல போட மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நபிநாய ஹதீஸ் படி ஒரு பெண்ணு வந்து குலா கேட்டுட்டு வராங்க, அவங்களோட மகரை வந்து திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறாங்க. இது குலாவும் முடிஞ்சிருது. ஆனா இப்ப இஸ்லாமிய இப்போ சட்டம் வந்து ஜமாத்தோட சட்டம் என்னன்னா, கையெழுத்து போட்டாதான் குலா ஆகும்னு சொல்றாங்க. இதே தாமதம் ஆகுறதுனால 2 வருஷம் ஆச்சு. அந்த அதே வீட்டுலதான் கணவன் இருக்காங்க, பெண்ணு இருக்காங்க. அப்ப இது குலா சட்டம் வந்து அவங்க பெண்ணை வந்து பள்ளியில கொடுத்தோன்னா குலா முடிஞ்சிருதுங்களா, இல்ல கையெழுத்து போட்டாதான் அது குலாவோட சட்டம் முடியும்? உங்களுடைய இந்த மசலா அல்ஹம்துலில்லாஹ் நான் அதாவது குலாவுடைய சட்டம் என்னவென்றால், ஜமாத்துடைய அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ல வந்து
கணவர் மனைவி இருவரும் வந்து கையெழுத்து போட வேண்டும். அப்போ அங்கிருந்து தான் அந்த இத்தாவுடைய நேரமும் ஆரம்பமாகும் இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பு கிடையாது. ஜஸ்ட் ஷேக் ஆரம்பத்தில் இவர்களும் கூறினார்கள், நான் ஹுலாவுடைய அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றேன், நான் உங்களுக்கு விட்டு விடுகின்றேன். இது போன்ற விஷயங்கள் ஒருபோதும் இருந்தாலும் இன்றைய காலத்தில் மார்க் அறிஞர்கள் தெளிவான முறையில் கூறுகின்றார்கள், ஹுலா எப்பொழுது முழுமையாகும் என்றால் அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் இருவரும் வந்து கையெழுத்து போட வேண்டும். அப்ப வந்து அந்த கணவன் வந்து போடாம இருந்தா இந்த பெண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குதுங்களா? அதான் அது ஜமாத்துக்கு நாம் வந்து கேட்க வேண்டும். ஏன் நீங்க வந்து ஜமாத்துடைய சுபஹானல்லாஹ் அது ஒரு முக்கியமான ஒரு செயல். அது ஜமாத்து வந்து முன்வர வேண்டும். கணவருக்கு அழைத்து இல்லையெனில் ஜமாத்துடைய நிர்வாகிகள் அந்த கணவருடைய அந்த வீட்டிற்கு சென்று ஏன் நீங்கள் கையெழுத்து போடவில்லை என்று அவர்களுக்கு சுபஹானல்லாஹ் ஏதாவது ஒரு தண்டனையை வந்து இவர்கள் கொடுக்கலாம், ஜமாத்துடைய நிர்வாகிகள். ஆனால் வந்து இஸ்லாமிய சட்டம் என்னவென்றால் அவர்கள் கையெழுத்து போட வேண்டும். அப்ப அந்த போட்டாதான் அதோட கண்டிப்பா அது அப்படிதான் குலா வந்து இன்ஷா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவரை கிடையாது. ஏன்னா இது தள்ளி 2 வருஷம் ஆச்சு அந்த பெண்ணோட வாழ்க்கைய. பாருங்க இன்ஷா அல்லாஹ் ஜமாத்துடைய நிர்வாகிகள் குறிப்பாக வந்து ஒரு ஆலிம் இருந்தால் சிறந்ததாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அவர் வந்து அந்த நிர்வாகிகளிடம் இந்த மஸ்லா என்ன என்பதை தெளிவான முறை எடுத்து வைப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் லேசாக்குமா, கண்டிப்பா அல்லாஹ் லேசாக்குமா இன்ஷா அல்லாஹ். ஆனஹ் அல்லாஹ். ஜி ஓகே, கேள்வி இல்லைன்னா நாம் இந்த அமர்வை முடித்துக் கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இல்முல் ஜன்னாவின் நிர்வாகிகள் நாம் அமர்வை முடித்துக் கொள்ளலாமா? Inshallah, okay, Sheikh. Where are questions edu irukka sisters or brothers? இந்த அமர்விலே லாஸ்ட் 10 மினிட்ஸ் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய அமர்வுகளிலும் நீங்கள் கேள்வி கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? Inshallah, Sheikh. ஓகே. اوكي جزاكم الله خيرا وبارك فيكم وشكرا. جزاكم الله خيرا, Sheikh. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم.